கடுமையான தண்ணீர் பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டு தென்னிந்தியாவின் மான்செஸ்டரும் தள்ளாடி வருகிறது. குடிநீர், புழங்க தண்ணீர் ஆகியவை இல்லை என்று திண்டாடும் நிலைக்கு தொழில் மாநகரின் மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை கோவை செய்தியாளர் சுஜாதாவிடம் கேட்கலாம். சுஜாதா, எவ்வளவு நாட்களாக கோவையில் இந்த குடிநீர் தட்டுப்பாடு நிலவுகிறது? முக்கியமாக சிறுவாணி அணையின் தண்ணீர் என்னாச்சு? கணேஷ், அதாவது கோவையின் முக்கிய பிரதான குடிநீர் ஆதாரமாக இருப்பது சிறுவாணி அணை. இந்த சிறுவாணி அணை பருவமழையும் பொய்த்ததன் காரணமாக கடந்த டிசம்பர் மாதமே இந்த சிறுவாணி அணையின் நீர்மட்டம் என்பது 0 நிலைக்கு எட்டியது. இதன் காரணமாக கடந்த ஜனவரி மாதம் முதலே கோவை மாநகரம் பகுதிகளில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. குறிப்பாக சிறுவாணி அணையின் தண்ணீரானது 10 ஊராட்சிகள், 7 பேரூராட்சிகள், 77 கிராமங்கள் வழியாக இந்த தண்ணீரானது விநியோகம் செய்யப்படுகிறது. ஆனால் தற்பொழுது இந்த விநியோகம் என்பது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக சிறுவாணி அணையிலிருந்து தினந்தோறும் 10.15 கோடி லிட்டர் தண்ணீரானது விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. ஆனால் இந்த 0 நிலைக்கு எட்டியதன் காரணமாக தற்பொழுது 1 கோடி லிட்டர் தண்ணீர் மட்டுமே தற்பொழுது விநியோகம் செய்யப்படுகிறது. அதுவும் அந்த சிறுவாணி அணையின் நிரந்தர இருப்பிலிருந்து தண்ணீரானது எடுக்கப்பட்டு அந்த தண்ணீர் மட்டுமே தற்பொழுது விநியோகம் செய்யப்படுகிறது. அதுவும் மாநகராட்சி பகுதிகளில் மட்டுமே இந்த குடிநீர் விநியோகமானது நடைபெற்று வருகிறது. ஆனால் கிராம பகுதிகளில் பார்க்கும் பொழுது கிராம பகுதிகளில் உள்ளூர் குடிநீர் ஆதாரங்களை பயன்படுத்த மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் உள்ளூர் குடிநீர் ஆதாரங்களாக கூறப்படும் ஆழ்துளை கிணறுகளிலேயே தண்ணீர் இல்லை என்ற நிலையை பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தற்பொழுது கோவை மாநகர பகுதிகளிலுமே அந்த குடிநீரானது 1 மாதம் அல்லது 25 நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே குடிநீர் விநியோகமானது செய்யப்படுகிறது என கூறப்படுகிறது. தற்பொழுது அது குறித்து பேசுவதற்காக பொதுமக்கள் நம்மோடு அவரிடம் பேசலாம். இப்போ எத்தனை நாளைக்கு ஒரு தடவை நீங்க இப்போ கோயம்புத்தூரோட மாநகராட்சி பகுதியில தான் இருக்கீங்க, இப்போ எத்தனை நாளைக்கு ஒரு தடவை தண்ணீர் வருது, எப்படி சிரமப்படுறீங்க? 20 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வருதுங்க. அது மதியானம் 1 மணிக்கு வந்தால் சாயங்காலம் 5 மணிக்குள்ள நிறுத்திடுறாங்க. எங்களுக்கெல்லாம் சில பேருக்கு தண்ணியே சரியாக கிடைக்கிறது இல்லைங்க. இப்போ இந்த பகுதியில் எத்தனை வீடுகள் இருக்கு, எவ்வளவு பைப் இருக்கு? இப்போ ஒரு பைப்ல எவ்வளவு பேர் தண்ணி பிடிப்பீங்க? எவ்வளவு குடம் வரும் உங்களுக்கு ஒரு தடவை வந்துச்சுன்னா? அதாவது ஒரு தடவை வந்தால் எங்களுக்கு ஒரு 10 குடம் கிடைக்கி. நிறைய வீடு இருக்குது இந்த பக்கம், நிறைய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சில பேர்த்துக்கெல்லாம் சரியாக தண்ணி கிடைக்கிறது இல்லை. அதாவது தண்ணி 20 நாள் வரும்போது நாங்கள் ரொம்ப சிரமப்படுறோம். இப்போ வேற ஏதாவது தண்ணீர் மாற்று ஏற்பாடுகள் ஏதாவது மாநகராட்சி பண்ணிருக்காங்களா? இப்ப லாரிகள் மூலம்லாம் ஏதாவது தண்ணி கொடுக்குறாங்களா? இல்லைங்க, கொடுக்கறது இல்லைங்க. இந்த தண்ணி தான் நாங்கள் பங்கி பிடிச்சிக்கிறோங்க. 5 குடம் 10 குடம். வர தண்ணி எப்படி வருதுங்க? சுத்தமா இருக்கா இல்ல எப்படி வருது? சரியில்லைங்க, அந்த கதன்னு தான் வருதுங்க. குப்பையும் இதான் வருதுங்க. காயத்ரி, இவர்கள் கூறியது போலவே 20 நாட்கள் மற்றும் 25 நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரும் தண்ணீரானது சுத்தமான தண்ணீராக இல்லை என கூறப்படுகிறது. குறிப்பாக மாநகராட்சி சார்பாகவும் சில ஏற்பாடுகள் தண்ணீருக்காக செய்யப்பட்டுள்ளது. ஒரு சில பகுதிகளில் காலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரை தண்ணீர் விநியோகம் செய்யப்படுகிறது. ஆனால் அந்த தண்ணீரை எடுப்பதற்கு பல கிலோமீட்டர் சென்று அந்த பகுதிகளுக்கு செல்வதன் காரணமாக ஒரு வாகனங்களை பிடித்து அதற்கு செலவு செய்து தங்களுக்கு குடிநீருக்காக அங்கு செல்ல வேண்டிய நிலை இருப்பதால் அந்த தண்ணீரையும் தங்களால் எடுக்க முடியாத நிலையே இருப்பதாக இங்குள்ள பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காயத்ரி, பொதுமக்களின் புகாருக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு கோடையை சமாளிக்க ஏதுவாக தண்ணீர் விநியோகிக்கப்படும் என்று நம்பலாம். தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி சுஜாதா.